நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே உதயநிதி கோச்சிங்கும் கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து 38 கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த 45 நிமிஷம் இன்டர்வியூவில் 38 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க, அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா, பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய ப்ராம்ப்ட் வேற பண்ணுறாங்க. அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு. நண்பர், அவர் பத்திரிகையாளர் நண்பர், அவரே ப்ராம்ப்ட்டும் பண்ணுறாரு. அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூவில் நடிக்க வைக்கணுமாங்கண்ணே. ஆனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் 1-to-1 நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதில் எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை, எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை. அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பலை. பத்திரிகையாளர் சந்திப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம். அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்கார்ந்து சிடி போட்டு ஃப்ரீ டைமில் பார்க்கணும். என்ன கேள்வி கேட்குறாங்க, தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாள்கின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியாக போட்டுட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களான்னு. அவர் உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பித்ததே அவர் தான். இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க, சில பேர் தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலினே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆரம்பித்தது யார்? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, திமுக காரங்க. நீங்களே எம்எல்ஏக்கள் சுற்றி வந்தீங்க. என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பார்க்கணும் நாங்கள் சொன்னோமா, திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர்னு நாங்கள் சொன்னோமா, திமுக அமைச்சர் சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும்னு நாங்கள் சொன்னோமா, திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா? சொன்னது நீங்கள், செட்டப் பண்ணது நீங்கள். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரிந்த பிறகு நீங்கள் பல்ட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு புது நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வாங்குன்னு சொன்னாங்க, ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ் இந்த ட்ராமாலாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க? இந்த அந்து போன ரீல எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதே டைப்பில் கரெக்டாக இந்த பிரச்சனை விஸ்ரூபமாகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூ, அதில் 38 கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் நேற்று நான் படித்து பார்த்தேன், யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு ஃபார்வேர்டு மாதிரி. என்ன கேள்விங்க நேற்று? ஒரு துணை முதல்வர் அம்பிஷன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அப்படியே கேள்வி கேட்பாங்க? எவ்வளோ விஷயம் இருக்குது. நார்த் சவுத் டிவைடை பற்றி பேசுகிறாங்க, கேள்வி கேளுங்க. டெவல்யூஷனை பற்றி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபண்டை ஒப்பிக்க சொல்லுங்கள். எல்லாம் விட்டுட்டு திரும்ப இப்படி எப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூங்கண்ணே. அதில் கேட்கப்பட்ட கேள்வியும் சீரியஸ் கிடையாது, சொல்லப்பட்ட பதிலும் சீரியஸாக கிடையாது. அதில் என்னென்ன சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேங்கண்ணே. அதாவது ஒரு இடிப்பு, ஒரு மத வழிபாட்டு தலத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல ஆட்சிக்கு வந்த பின்பு எத்தனை கோயில் அடிச்சாங்க? அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் இடிப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இவர்கள் இடிப்பை பற்றி பேசுறாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் 5 பேர் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில், இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்டில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு, மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு, 2 தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பப்ளிக்ட மணி வாங்கி இந்தியாவுடைய மக்கள் தன்னோட சம்பாதிச்ச ஒரு பைசாவும் போட்டு, இதில் திமுக காரங்க மாதிரி கொள்ளையடிச்சு கோபாலபுரம் வீடு கட்டுற மாதிரி நினைச்சிட்டாங்களா? ராமர் கோவிலுக்கு ஒரு மனிதனும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நபர் 25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 25 கோடி ரூபாய் தமிழகத்தில் ஒருவர் கொடுத்திருக்காரு செக். இந்திய அளவில் தமிழகம் 3வது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம். என்ன பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின்? எல்லாம் தெரியுமா அவருக்கு? எல்லாம் படிக்கிறாரா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பற்றி தெரியுமா? சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி பால் ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அப்படியே பதில் சொல்லலாம்னு ஐடியா பண்ணுறாங்க. தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு வளர்ச்சி அண்ணாமலை வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, வந்த பிறகு எந்தெந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பல பரிமாணங்களில் வளரும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜனசங்கம், அடல் பிகாரி வாஜ்பாய் அவனுடைய காலம், மோடி ஐயா 2014 ஒரு காலம், ஒரு காலத்திலும் ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி. எனக்கு முன்பும் பல தலைவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் அற்புதமாக, எனக்கு பின்பும் பல தலைவர்கள் அற்புதமாக வேலை செய்வார்கள். இந்த கட்சியை வேறு இடத்துக்கு போவாங்கன்னா இதில் இந்த பெரிய இதில் நான் ஒரு இடையில ஒரு சின்ன ஒரு புள்ளி, அவ்வளோதாங்க. அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளை போல நானும் ஒரு புள்ளி. இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான கோலம் இருக்கும். அப்படித்தான். அதனால் இவாலுவேஷன் பண்ணுறதை விட
ஒரு மாநில தலைவராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நம்முடைய தொண்டர்கள் தலைவரோடு இணைந்து செய்கின்றேன் என்று தான் நான்